உத்யத் பானு சஹஸ்ராபா சத்துர்பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா क्रोधाकारान्कुशोज्वला. இன்னைக்கு இந்த செஷன் முடிக்கும்போது நீங்களும் இதை இப்படியே பாடலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு முதல் பார்ப்போம். ஒவ்வொரு வார்த்தைக்கு உத்தியத்னா உயர்ந்து எழும் அப்படின்னா அந்த சூரியன். பானு, பானுனா சூரியன். உத்தியத்னா உயர்ந்து, ஏன்னா மேல் நோக்கி வர சூரியன். இப்போ சூரியன் வந்து காலங்காத்தால பார்த்தோம்னா 6 மணிக்கு மேலே மொல்ல வந்துட்டு இருப்பாரு. உயர்ந்த சூரியன், அதுதான் இதுக்கு அர்த்தம். உத்யத் பானு, பானுனா சூரியன். சஹஸ்ர, சஹஸ்ரனா 1000. சஹஸ்ரனா 1000. ஆபானா ஒளி, அவங்களோட பிரபா, அவங்களோட தேஜஸ். இது எப்படின்னா நம்ம தேவியோட ரூபம் பத்தி பேசுறோம். அவங்க நீங்க பார்த்தீங்கன்னா 1000 சூரியன்கள் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகா இருப்பாங்க, அவ்வளோ சக்திசாலியா இருப்பாங்க. சத்துர் 4, பாஹு கைகள், சமன்விதா அப்படின்னா சம்பூர்ணமாக இருக்கிறவங்க. தேவி வந்து சம்பூர்ணமா இருக்கிறவங்க, இல்லைன்னா அலங்காரமா இருப்பாங்க. இப்ப நம்ம தேவியோட மூர்த்தி பார்த்தா நல்லா அழகா அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி இருப்பாங்க. இல்லைன்னா இன்னொரு விதம் பார்க்க போனா இந்த வார்த்தைக்கு வந்து சம்பூர்ணம், பூர்ணத்தா இருப்பாங்க. ஒரு குறைச்சலும் இருக்காது அவங்கள, தேவியில. ராகனா ஈர்ப்புன்னு சொல்லுவோம், இல்லைன்னா தன் பக்கம் இழுக்கும் சக்தி, இதுக்கும் ராகன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம அவங்கள பார்த்தோம்னா தியானம் பண்ணும்போது, அவங்களே மனசை வச்சு தியானம் பண்ணோம்னா நம்மளோட மனஸ், புத்தி, அகங்கார், சித்த எல்லாம் அவங்களுக்குள்ளேயே போயிடும். அவங்க தவிர மனசுல வேற எதுவுமே இருக்காது. ஒரு வாட்டி நீங்க தேவியோட மூர்த்தி பார்த்துட்டீங்கன்னா, அந்த மூர்த்தியை ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா